எனது அருமை கண்மணிகள், இருபால் குழந்தைகளுக்கும் நிறுவனத்தினுடைய தூண்களாக விளங்குகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நிறுவனத்தை துவங்கி 21 ஆண்டு கால வெற்றிகரமான முழுமையான அர்ப்பணிப்போடு கல்விப் பணியில் எங்களோடு இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற எங்களது அருமை அண்ணன் கே.சி. கருப்பன் அவர்களுக்கும் பள்ளியினுடைய நிகழ்ச்சிகளிலே ஈடுபாடு கொண்டு இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் உதவியாக இருக்கின்ற திரு முருகசாமி அவர்களுக்கும் மேல்நிலை கல்வியில் எனக்கு உறுதுணையாக இருக்கின்ற நண்பர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் இந்த பள்ளியின் முதல்வர், மேல்நிலைப் பள்ளியினுடைய துணை முதல்வர்கள், இயக்குநர்கள், இணையாற்றல் படைத்த கோஆர்டினேட்டர்கள், ஆஸ்பயர்னுடைய நிறுவனத்தினுடைய இணைந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற நண்பர் ஹரி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய டிரைவர்ஸ், கிளீனர்ஸ், ஆயாஸ் அனைவருக்கும், ஆசிரியர் பெருமக்களோடு இணைந்து என்னுடைய பணியில் இணைந்து நடந்து கொண்டிருக்கின்ற மேல்நிலை மெட்ரிக் பள்ளியினுடைய 2 அலுவலகத்திலும் பணியாற்றி கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை என்னுடைய குழந்தைகளுடைய வேண்டுகோளை விரும்பி அவருடைய இயல் இசை ஆற்றலை, நாடக ஆற்றலை, முப்பரிமாணத்தையும் வெளிப்படுத்துகின்ற நோக்கிலே 3 நாட்களிலே சாதனையை படைக்கின்ற ஆற்றல் வாய்ந்த இளஞ்சிங்கங்களாக, இளம் சிம்மங்களாக இருக்கின்ற என்னுடைய குழந்தைகளுடைய திறனை கிட்டத்தட்ட 6 மணி நேரம் கண்டுகளுக்கு போந்தீர்கள். ஆண்டுவிழா என்பது வேறு, இந்த இயலிசை ஆற்றல் வெளிப்படுத்துகின்ற விழா என்று 2ஆக பிரித்திருக்கின்றேன். ஆண்டு உள்ள கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேச்சாற்றல் மற்றதை கொடுத்து இலக்கிய சபை, விளையாட்டுத்துறை, ஆசிரியர் பாராட்டுகின்ற மூத்தாண்டு இருக்கின்ற துறை, பொற்பதை விளக்குகின்ற துறை, முதல் மதிப்பெண் வருகின்ற மாணாக்களை பாராட்டுவதன் நிலையிலே அந்த நிகழ்ச்சியை இவர்களுடன் செய்கின்றோம். அந்நிகழ்ச்சியின் போது பெரும்பான்மையான குழந்தைகள் தங்களுடைய நிகழ்ச்சிகளை அங்கே புகுத்தொன்று கேட்டுக்கின்ற பொழுது தனியாக உங்களுக்கு தருகின்ற நிலையிலே இதனை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேன். இங்கே கேஜி முதல் 9ஆம் வகுப்பு வரை இருக்கின்ற மாணவ செல்வங்கள் இங்கே கலந்து கொண்டால் 1000 பேர் கலந்துக்கிறாங்க. சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 400 பேர் தான் பாக்கி குழந்தைகளாக இருக்கிறதுனால கலந்துக்காமல் இருக்காங்க. எல்லாமே இருக்குது இந்த நிகழ்ச்சியில். நீங்கள் வந்து இல்லாத கிடையாது. ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் இருக்குது, யோகா இருக்குது, டம்பிள்ஸ் இருக்குது, சிலம்பம் இருக்குது, கராத்தே இருக்குது, பாடல் இருக்கின்றது, படிக்கின்ற திறனை சோதிக்கின்ற திறன் இருக்கின்றது, மியூசிக் இருக்கின்றது. அனைத்துக்கும் மேலாக ஏராளமான நாட்டிய நடனங்கள் இருக்கின்றன. இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற பெற்றோர்களுக்கு என்னுடைய மனமாத நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா ஏன் இந்நேரில் 8:30 மணிக்கே வச்சுன்னு சொன்னால் 8:30 மணிக்கு ஆரம்பித்தா தான் இப்போ 8:30 சரியாக ஆரம்பிச்சிட்டோம். அவர் கேசிகே சார் சொல்லியிருந்தேன் 8:30 மணிக்கு நீங்கள் வந்துடணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் 2 மணி ஆயிரும். நடுவில் சின்ன பிரேக் கொடுத்தோம்னா 3 மணி ஆயிரும். அதுக்கு மேலே குழந்தைகளுடைய பொறுமையை சோதிக்க விரும்பவில்லை. எந்த குழந்தைக்கு எந்த நிகழ்ச்சியில் இடமில்லைன்னு சொல்ல, யார் யார் வந்தாலும் ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டேன். பிகாஸ் நம்முடைய குழந்தைகள் எப்போ தான் ட்ரைனிங் எடுத்துக்கிறது. அதனால் அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறேன். அதனால் பெற்றோர்கள் அமைதியாக இருக்கணும். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஒத்துழைப்பு தான் இந்த பள்ளியை இன்றைக்கி 21 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக நடத்தி கொண்டு இருக்கின்றேன். இந்த மாவட்டத்திலே தலை சிறந்த பள்ளியாக எந்த பள்ளியும் ஈடுணையற்ற முறையிலே எங்களது பள்ளி செயல்படுவதற்கு காரணம் உங்களுடைய ஆதரவு தான். அதுதான் முக்கியம். எந்த நிகழ்ச்சியினாலும் சரி, எந்த புதிய ஒரு முறையை அமல்படுத்தினாலும் சரி, உடனே நீங்கள் எந்த தடங்கள்லாம் ஒத்துக்கு. உதாரணமாக எடுத்துகிட்டு ஆஸ்பயரில் இந்த மாவட்டத்தில் இல்லாத அளவுக்கு நான் வந்து இங்கே கேம்பிரிட்ஜ் சிலபஸ் வைக்கிறேன். ஒரே ஒரு மீட்டிங்லாம் சொன்னேன், மீட்டிங்கில் இந்த ப்ரோக்ராம் சொன்னேன். எல்லா பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. யாரும் செய்ய முடியாத சாதனையை கேம்பிரிட்ஜ் என்னுடைய மாணவர்கள் 200 பேர் கற்றுக் கொடுக்குறேன். நான் இதில் ஆஸ்பயரில் 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இதுவரைக்கும் எவனும் மெட்ரிக்கில் பண்ணல.
இட்ஸ் ரெக்கார்ட் பிரேக். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்சிஆர்டி சிலபஸை விட சிபிஎஸ்சி சிலபஸை விட ஒரு ஸ்டெப் மேலே இருக்குது. திஸ் இஸ் ரிலேட்டட் டு பிரிட்டன். தெரியுதுங்களா? ஆனால் மறுபடியும் நிறைய விஷயம் இருக்குது. இப்போ இதே மாதிரி இந்த மாடலில் எங்கேயுமே ஜிம்னேசியம் கிடையாது. மை டியர் பேரண்ட்ஸ், நல்லா கவனிச்சுக்கோ. ஜிம்னேசியம் எங்கேயும் கிடையாது. இந்த வருஷம் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால் உங்கள் குழந்தைக்கு கிடைக்காது என்பது எதுவுமே கிடையாது. கல்விப்பணியை சார்ந்தளவு, உடல் திறனை பொறுத்தளவில், பல்கலை திறனை பொறுத்தளவில் அனைத்துமே இங்கே இயைந்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதனால் நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. மீண்டும் இடையிலுடன் நான் பேசிக்கிறேன். இப்போ அண்ணன் இன்றைக்கி கல்லூரியில் பொறியியல் கல்லூரியில் பட்டமளிப்பு இருக்குது. அதனால் தூக்கி வச்சு போயின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக வந்துட்டாங்க. நான் ப்ரோக்ராம் ஆரம்பித்தேன்னா வர பெற்றோர் வர சரியாக போயிடும். எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சூப்பரான நிகழ்ச்சியாக இருக்குது. இது அப்படியே லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறேன். குழந்தைகள் அற்புதமாக ஆடிட்டுருக்காங்க. அற்புதமாக எல்லாம் மேக்கப் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் உங்கள் குழந்தைகள், எங்கள் குழந்தைகள். அதனால் சின்ன குறை குற்றம் இருந்தால் பொறுத்துக்கோங்க. அதனால் வாழ்த்துங்கள், கைதட்டுங்க, சந்தோஷமாக இருக்குது. வாழ்க்கை நிறைவு சந்தோஷமாக இருங்க. குழந்தைகளுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துங்கள். நிறைவாக வாழுங்கள். நிறைவாக உங்கள் குழந்தைகளுக்கு வாழ்வதற்கு கற்றுக் கொடுங்கள் என்று விரும்பி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.